இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்ததிலிருந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் என்ன தரப்போறாருன்னா, உங்களை சுற்றிலும் இளைப்பாறுதல் தருகிற தேவன் மட்டுமல்ல, மிகுந்த அமைதலை தருகிற தேவன். அந்த இடத்துல நீங்க இனி அமைதியா குடியிருக்க போறீங்க, இனி நீங்க சமாதானமா குடியிருக்க போறீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கலக்கம் நீங்கி ஆண்டவர் ஒரு மிகுந்த அமைதலை கர்த்தர் தரப்போகிறார். இனி அந்த ஆகாரத்தை நீங்கள் சஞ்சலத்தோடு புசிப்பது இல்லை, இனி அந்த வருமானத்தை நீங்கள் சஞ்சலத்தோடு கைகளிலே வாங்குவது இல்லை. அதற்கு மாறாக மிகுந்த அமைதலை தருகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால் கரங்களை தட்டி இந்த வாக்குத்தத்தத்திற்காக ஹல்லேலூயா ஹல்லேலூயா, மிகுந்த அமைதியை தருகிற கர்த்தர். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைய தினத்திலே ஒரு மிகுந்த அமைதி. அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் 1 முதல் பாயிண்ட் நம்முடைய தேவன் நமக்குள்ளே ஒரு அமைதியை தருகிறவர். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சுற்றிலும் அமைதியா இருந்தா போதாது. சிலருக்கு எங்கு போனாலும் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும், வேலை ஸ்தலத்துல ஒரு அமைதி இருக்கும், அவர்கள் படிக்கிற இடத்துல ஒரு அமைதி இருக்கும். ஆனா எங்க அமைதி இருக்காது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய இருதயத்திலே தனக்குள்ளே ஒரு அமைதி நிறைய பேருக்கு இருக்காது. ஆனா ஆண்டவர் கடந்த நாட்கள்ல வாக்கு கொடுத்தார், நம்முடைய தேவன் நமக்குள்ளே ஒரு அமைதியை தருகிறவர். நீங்க இந்த மாதத்துல ஆண்டவரிடத்துல கேட்டதை பெற்றுக்கொள்ளணும். என்ன பெற்றுக்கொள்ளணும்னா, ஆண்டவரே எனக்குள்ள அந்த அமைதியை தாங்க, எனக்குள்ள அந்த அமைதியை தாங்க, எனக்குள்ள அந்த சமாதானத்தை தாங்க. உங்களுக்குள்ள அந்த அமைதி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா இடத்திலையும் உங்களுக்குள்ளே ஒரு அமைதி சீக்கிரமாய் வரும். ஆனா சுற்றி இருக்கிற இடம் அமைதியா இருந்து உங்களுக்குள்ள அந்த அமைதியை ஆரம்பிக்கல, உங்களுக்குள்ள அந்த அமைதி இல்லை அப்படின்னு சொன்னா, சுற்றி இருக்கிற இடமும் உங்களுக்கு எப்படி தெரியும்னா, உங்களுக்கு கொந்தளிப்பாக தான் தெரியும். அதனால இந்த மாதம் இந்த 100 days ஜெபம் ஆரம்பிக்கிறதுனால ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் இந்த கிருபையை வாங்கணும். ஆண்டவரே எனக்குள்ள ஒரு அமைதியை கர்த்தர் தாரும், எனக்குள்ள ஒரு அமைதியை தாரும். சோ இந்த வசனத்தை, இந்த முதல் காரியத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது, வேதத்திலே ஈசாக்கு என்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு 3 விதமான பிரச்சனையின் நடுவிலே தனக்குள்ளே அவனுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அமைதியை தருகிறார். நான் விசுவாசிக்கிறேன், ஈசாக்குக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அமைதியை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஒரு அமைதி நிச்சயமாய் வரும். ஆண்டவர் அந்த பயத்தை எல்லாம் நீக்கி போட்டு ஒரு அமைதியை கர்த்தர் கட்டளை இடுவாராக. இனி உங்களுக்குள்ளே இருக்கிற கலக்கங்கள் மாறி போகும் என்று நான் நம்புகிறேன். ஏசப்பாட்ட கைகளை உயர்த்தி, ஆண்டவரே பாஸ்டர் மூலமாய் நீர் பேசுகிற வார்த்தை உண்மையானால் சொல்லுங்க, உண்மையானால் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்குள்ளே அந்த அமைதியை தருவீராக. இந்த வார்த்தை எனக்காக வார்த்தை தான் ஆண்டவரே. நான் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறேன், எல்லா இடங்களிலும் எனக்கு அமைதி, ஆனால் எனக்குள்ளே கலக்கம், எனக்குள்ளே அமைதி இல்லை. ஆனால் உம்முடைய அமைதி இப்பொழுது எனக்குள்ளே கடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஈசாக்கை குறித்து நம்ம அந்த வேதத்தில் வாசிக்கும் போது, ஆதி ஆகமத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதி ஆகமம் 22வது அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, சாராள் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரனாய் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்திருக்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனான்.
மூன்றாம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளை ஆண்டானும் அவ்விடம் விட்டு போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கான கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு ஆமேன் தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஈசாக்கு என்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப பயபக்தியாய் தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து தியானம் பண்ணுகிற ஒரு மனுஷனாய், எதிர்த்து பேசாத ஒரு மனுஷனாய், ரொம்ப ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு மனுஷனாய் வேதத்திலே இந்த ஈசாக்கா ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கும் போது ஒரு உண்மையான ஒரு ஆவிக்குரிய பிள்ளையா இருந்தா இப்படிதான் இருக்கணும். எதிர்த்து பேசாத பிள்ளை, தன்னுடைய தகப்பனாருக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளை, தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கும் போது அந்த பெண்ணுக்காக தியானம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, எதிர்த்து பேசாத ஒரு தேவனுடைய, இப்படி நிறைய குணங்களை ஈசாக்குக்கு நம்ம சொல்லிட்டே இருக்க முடியும். ஆனா இந்த ஈசாக்குனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அமைதியை கர்த்தர் தருகிறார். இந்த மனுஷனுக்குள்ள ஆண்டவர் ஒரு மன அமைதியை தருகிறார். நம்பர் 1, முதலாவதாக எப்படி இந்த அமைதி உண்டாகிறது அப்படின்னா, பயப்படுத்துகிற சூழ்நிலையின் நடுவிலே கர்த்தர் மனதிலே ஒரு அமைதியை கர்த்தர் அவனுக்கு உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக இந்த மாதம் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு அமைதியை தருகிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் தருகிறார். நான் நம்புகிறேன், இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியங்கள் உங்களை பயமுறுத்துகிறதோ, மனிதர்கள் உங்களை பயமுறுத்தும் போது உங்களுடைய இருதயத்தில் அமைதி கடந்து போயிருக்கலாம். ஏதோ ஒரு பயத்தின் நிமித்தமாய் உங்களுடைய அமைதி உங்களை விட்டு எடுக்கப்பட்டு போகலாம். இந்த காரியத்தை குறித்து நான் ரொம்ப பயப்படுகிறேன், இந்த காரியத்தை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது, அந்த காரியத்தை நினைச்சு நான் அப்படி பயப்பட்டேன்னா உடனே என்னுடைய மனதில் இருக்கிற அமைதி என்னை விட்டு போகுது, எனக்குள்ள அந்த சமாதான குறைவு உண்டாகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த ஈசாக்குக்கு செஞ்ச முதல் மிகப்பெரிய அற்புதம் என்ன அப்படின்னு சொன்னா, யார் இனி உன்னை பயப்படுத்தினாலும் உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கும்னா அமைதியா இருக்கும். பயப்படுகிற சூழ்நிலை, என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களுடைய இருதயத்தினுடைய அமைதியை ஒருவராலும் எடுத்து போடவே முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இதுவரைக்கும் உங்களுக்கு பயப்படுத்துகிற சூழ்நிலை வரும்போது உங்களுடைய அமைதியை நீங்கள் இழந்து போனவர்களாக இருக்கலாம். எனக்கு யாரும் என்னை பயப்படுத்தாம இருக்கணும், என்னை பயப்படுத்தினாலே அவ்வளவுதான் என்னுடைய சூழ்நிலை மாறுது, என்னுடைய சிந்தை மாறுது, என்னுடைய வேலையை என்னால் செய்ய முடியல, எனக்கு பல இடத்திலே ரொம்ப நஷ்டத்தை நான் சந்திக்கிறேன், என்னை யாரும் பயப்படுத்தக்கூடாது. ஆனா நான் நம்புகிறேன், இந்த உலகத்திலே நாம் மரணம் வரைக்கும் ஒருவேளை நம்மை பயப்படுத்துகிறவர்கள் தொடரலாம், ஆனாலும் எனக்கு விரோதமாய் ஒரு யுத்தமே எழும்பினாலும் என் இருதயம் பயப்படாது. காரணம் என்னவென்றால், என் தேவன் என் மனதிலே ஒரு மிகப்பெரிய அமைதியை கர்த்தர் தருகிறவர். நான் விசுவாசிக்கிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இனி உங்களுடைய மரணம் வரைக்கும் எவ்வளவு பெரிய பயப்படுகிற சூழ்நிலை உங்களுக்குள்ளே வந்தாலும் ஆமேன், அந்த காரியத்திலே நீங்கள் ஆமேன் உங்களுடைய மன அமைதியை இழந்துவிட மாட்டீர்கள். உங்களுடைய மனது ரொம்ப ஸ்ட்ராங்காய் ஆமேன் கர்த்தர் மாற்றுவாராக. அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளுகிற தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆமேன் ஆசீர்வாதமாய் நடத்த போகிறார். கரங்களை தட்டி ஏசப்பாட்ட சொல்லுவோம், ஆமேன்.
ஹல்லேலூயா. எங்களை பயப்படுத்துகிற காரியத்தில் மன அமைதியை தருகிற கர்த்தர். ஈசாக்கு வந்து ஏசேக்கு சித்தினா அப்படின்ற அந்த 2 இடத்துல வந்து அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ என்னை விட்டு போய்விடு, நீ என்னை விட்டு போய்விடு, ஏன்னா நீ எங்களோட வாக்குவாதம் பண்ண வர முடியாது, நீங்க என் கூட சண்டை போட முடியாது. எந்த அளவுக்கு ஈசாக்கு ரொம்ப பயந்தவன் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பனாருடைய துறவு, தன்னுடைய தகப்பனார் தோண்டின துறவு, தனக்கு சொந்தமான துறவு, அதனுடைய பத்திரத்தில் அவருடைய தகப்பனாருடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது, இன்னொருத்தருடையது கிடையாது. அப்படிப்பட்ட தன்னுடைய உரிமையை கூட கேட்க முடியாத அளவிற்கு அவனுக்கு என்ன இருந்துச்சுன்னா, உள்ளுக்குள்ள ஒரு பயம். இல்லப்பா, நான் தான் கஷ்டப்பட்டு இதை தூர்வாரி இருக்கிறேன், இது எங்களுடைய தகப்பனாருடைய சொத்தாச்சே, நீங்க எப்படி இதை எடுக்க முடியும்? நீங்க எடுக்க முடியாது, நான் கண்டிப்பா நான் விட மாட்டேன், நான் இதுக்காக ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு வந்து இந்த ஈசாக்குக்குள்ள வந்து என்ன இல்லைன்னா தைரியமே இல்லை. வேதத்திலே தைரியம் இல்லாத ஒருத்தரை நம்ம சொல்லணும்னா நிறைய இடத்துல ஈசாக்கை தான் சொல்லணும். அவருக்கு ரொம்ப அவருடைய நீங்க சின்ன வயசுலேருந்தே வாசிப்பீர்கள், ஆனால் ஈசாக்குக்கு நிறைய இடத்துல வந்து மனசு அப்படி யார்கிட்டையுமே சண்டைக்கே போக மாட்டார், யார்கிட்டையும் வாக்குவாதத்துக்கே போக மாட்டார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தனக்குள்ளே இருந்த ஒரு மிகப்பெரிய பயம். ஆனா இப்போ தன்னிடத்திலே தன்னை எதிர்த்தவர்கள் பகைத்தவர்கள் வரும்போது ஈசாக்கு சொல்றாரு, ஏன் நீங்க என்னிடத்துல வந்தீங்க? என்னை பகைச்சு நான் தோன்றினதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கல்ல. அப்பதான் அவங்க சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை நாங்கள் கண்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து பண்ணினான், ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அப்புறம் அவனுடைய வாழ்க்கையிலே பயப்படுத்துவாரே இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு அமைதியை தரப்போகிறார். மிரட்டுவாங்க, ஆனா உங்களுக்குள்ள என்ன வராது சொல்ல, உங்களுக்குள்ள மன அமைதி உங்களை விட்டு என்ன பண்ணாது. சத்தமா சொல்லுங்க, எத்தனை பேருக்கு அப்படி வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களை மிரட்டும் போது கூட உங்கள் மன அமைதி உங்களை விட்டு போகாது. உங்களை பயப்படுத்துகிறது போல உங்களை பேசும்போது கூட உங்களுக்கு என்ன பண்ணாதுன்னா மன அமைதி போகாது. உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி இவ்வளோ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, எனக்கு எவ்வளோ பெரிய பயம் வந்தாலும், ஒருவேளை உங்களுக்கு கடன் வாங்கினவர்களாக இருக்கலாம், உங்களுக்கு எதிரானவர்களாக இருக்கலாம், இதுவரைக்கும் உங்களுடைய நேச்சரே என்ன அப்படின்னு சொன்னால், பயப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா உங்க இருதயம் வந்து அமைதியை இழக்கிற ஒரு சுபாவம் உங்களுக்குள்ள இருக்கலாம். பாஸ்டர், யார் பயப்படுத்தினாலும் என்னுடைய இருதயத்தினுடைய அமைதி என்னை விட்டு போயிருது. ஏதோ டாக்டர் இடத்துல ஒரு ரிசல்ட் வந்தா கூட முதல்ல என்னுடைய மனசுல இருக்கிற அமைதி கெட்டு போயுது. ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பயப்படுறேன், எனக்கு அமைதியே இல்லாம இருக்குது. ஆனா இன்று இந்த மாதம் ஆண்டவர் ஒரு கிருபையை நமக்கு தரப்போகிறார். என்ன அப்படின்னு சொன்னா, எவ்வளவு பயமுறுத்தல்கள் வந்தாலும் என் இருதயத்துல மட்டும் அமைதி குறையவே குறையாது. ஹல்லேலூயா. 2 கரங்களையும் வானத்துக்கு நேராய் உயர்த்தி, மரணம் அடைகிற வரைக்கும் என் அமைதியை எடுத்து போடுவதற்கு ஒருவராலும் முடியாது. சொல்லுங்க, ஆண்டவரே, இனி என்ன பயமுறுத்தல்கள் வந்தாலும் தூர தேசத்திலிருந்து ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா உடனே நான் பயப்பட்டுறேன், உடனே எனக்கு பயம் உண்டாகிறது. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு நடக்கணும், நான் தான் அப்படி வந்திருக்கிறேன், எனக்காக தான் இந்த வார்த்தை பேசப்படுகிறது. இயேசுவே, எந்த ஒரு காரியம் நடந்தாலும் உடனே எனக்கு அப்பா மனதனுடைய அமைதி என்னை விட்டு போகுது. ஆனா இனி எவ்வளவு பெரிய பயமுறுத்தல்கள் வந்தாலும் என்னுடைய அமைதியை, ஓ ஹல்லேலூயா, என்னுடைய மனதிற்குள்ள ஒரு அமைதியை கட்டளையிடுகிற தேவன் இப்பொழுது இந்த வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படும் போதே அந்த அமைதி எனக்குள்ளே குடிகொள்ளுவதாக, என்னுடைய இருதயத்திலே குடிகொள்ளுவதாக. ஆமென். காற்றை பார்த்து அமைதலாய் இரு என்று சொன்ன தேவன் எனக்கு விரோதமாய் இருக்கிற காரியத்தை பார்த்து அப்படி சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி